வெல்கம் டு ரெயின்போ இசேவை சேனல். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல தலைப்புகளில் சூப்பர் வீடியோஸ், அதுவும் பயனுள்ள வீடியோஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப்இ, அதாவது இசேவை ஃபார் ஆல் ஐடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் முக்கியமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்து ஒரு சீசன் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ரெவென்யூவில் வர்ற சான்றிதழ்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைய அது என்ன டாக்குமெண்ட் வைக்கணும், கேன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியாக வந்து ஒரு எல்லா சான்றிதழும் சம்மந்தமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். அதனால் மறக்காமல் இசேவை ஃபார் ஆல் ஐடி வாங்கினவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஐடி வாங்கியிருப்பீங்க, சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். நீங்கள் யாராவது காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க வந்து முறையான ஒரு தகவல் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரீப்ளை கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2017க்கு முன்னாடி உள்ள பிறப்பு இறப்பு சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பழைய புது வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். பழைய வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது, அதுக்குண்டான வெப்சைட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். முதல்ல அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட கூகுள் சர்ச் பாரில் டிஎன் அர்பன் இபென் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும். அதை நீங்கள் ரைட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மலாக எப்பயுமே பண்ணுற மாதிரி ஒரு யூசர், உங்களுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுறேன். ஏன்னா இப்போ உள்ள வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பழைய வெப்சைட்டில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்னங்கிறத போடுங்க. கீழே இருக்க கேப்சா போட்டுக்குங்க. போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டு லாகின் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸில் வாங்க. சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 1 by 1 பார்த்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தெளிவாக அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சர்ச் பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு வருஷத்தில் இருந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2000 ஒரு மார்ச் மாதத்தில் பிறந்திருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேதி தெரியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சர்ச் பர்த் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேதியில் எந்த இடத்துல பிறந்தாங்க என்னங்கிறத அப்படியே எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஒரு 2008 எடுத்துக்கிறேன். ஒரு ஜனவரி 1 மேலா ஃபீமேலாங்கிறத போட்டுக்குங்க. எங்கே பிறந்தாங்கிறத போட்டுக்குங்க. அதாவது சம்மந்தப்பட்ட நகராட்சி, முனிசிபாலிட்டி எதில் வருது அப்படின்னு. அதையும் கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு ஃபீமேலாக போட்டுக்குங்க. இதில் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் டு டேட் எது வரையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதே 2008 இப்போ ஜனவரி 31 வரைய, அதாவது 1ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டேட்டு தெரியலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதில் ஃபாதர் நேம் கேட்பாங்க. அதில் ஃபாதர் நேமில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறலாம். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா 1 ஜனவரி 2008 எந்தெந்த குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் 1 டேட் ஆஃப் பர்த் பாருங்கள். 1 ஜனவரி 2008 கடைசி வரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது அந்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா பர்த்தையுமே நம்ம ஆன்லைனில் இது மூலமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக நீங்கள் ஒரு டேட் போட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான். டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே டெத் சர்டிஃபிகேட் தேடி எடுத்துக்கலாம். பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டும் அதே போல் தான். பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டில் போனீங்க அப்படின்னா
எங்கே குழந்தை பிறந்தோ அந்த முனிசிபாலிட்டியை போட்டுக்குங்க. டேட் ஆஃப் பர்த் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2002 தேடுறேன். 2002 டிசம்பர் 1. மேல் ஆர் ஃபீமேல், லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கிறேன், மேல்னு போட்டுக்கிறேன். சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். 2002 பிறந்த வருஷம் பார்த்தீங்களா? 2002 அதாவது 1 டிசம்பர் 2002 பிறந்த குழந்தைங்களோட பர்த் டீட்டெயில்ஸே நம்ம இதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறலாம். ஏன்னா இப்போ உள்ள வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2017க்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் இதன் மூலியமாக பழைய பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணி காப்பி எடுத்துக்கிறலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இஎஃப் அதாவது இ-சேவை ஃபார் ஆல் ஐடி வாங்கினவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரைனிங் சீசன் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எதுவும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணால் கீழே ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.